அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹாபி மன்சூர். குர்ஆனிய சிந்தனை அம்ம தஃப்சீர் தொடர். சூரா அல் மாஊன். ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவன்தான் அனாதையை கொடுமைப்படுத்துகிறான். வலா யஹூலு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க அவன் தூண்டுவதும் இல்லை. மார்க்கம் என்பதன் பொருள் என்ன? மார்க்க வாழ்வு என்பதனை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? தீன் என்பது செயல்களுக்கு மறுமையில் கூலி கொடுத்தல் எனக் கொண்டால், மறுமை என்ற அந்த நம்பிக்கையின் பொருள் யாது என்ற இக்கேள்விகளுக்கு ஓர் ஆழ்ந்த அர்த்தத்தை இந்த அத்தியாயம் கொடுக்கிறது. அந்த விளக்கத்தை இவ்விரு வசனங்கள் மூலம் துவங்கி வைக்கிறது. மார்க்கத்திற்கு ஒரு சமூக பரிமாணம் உள்ளது. அது அற்றுப்போனால் உண்மையில் அது மார்க்கமாக மாட்டாது, மறுமையினால் நம்பிக்கையாகவும் ஆக மாட்டாது என இவ்விரு வசனங்களும் தெளிவாகவே சொல்கின்றன. அனாதையும் ஏழையும் சமூகத்தில் பலவீன நிலையில் வாழ்பவர்களாவர். தமது உரிமைகளை பெற்றுக்கொள்ளவும் கிடைத்த உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ளவும் அவர்களுக்கு இருக்கும் சக்தி மிக குறைவானதாகும். இந்நிலையில் சமூக வாழ்வின் இப்பிரச்சினையினூடாக அல் குர்ஆன் இஸ்லாத்தின் சமூக பரிமாணத்தை விளக்குகிறது. அத்தோடு குறிப்பாக அல் குர்ஆன் வறுமையை பல தீமைகளுக்கு இட்டுச் செல்லும் மிக பாரியதொரு தீமையாக காண்கிறது. அந்த வகையில் அப்பிரச்சினைக்கு அழுத்தம் கொடுக்கும் அமைப்பில் இவ்வசனங்கள் அமைந்துள்ளது. இப்போது இவ்வசனங்களின் 3 பிரயோகங்களை அவதானிப்போம். அது மேலே விளக்கிய கருத்தை மேலும் தெளிவுபடுத்தும். ஒருமைப்படுத்துகிறான் என்பதற்கு அல் குர்ஆன் பாவித்துள்ள அரபு பதம் யதுஉ என்பதாகும். இது கடின சித்தத்தோடு பிடித்து கடுமையாக தள்ளிவிடல் என்ற கருத்தை அடிப்படையில் கொடுக்கிறது. அடித்தல், ஏசி விரட்டல் போன்ற இரக்கமின்றி அனாதையின் மனநிலையை மதிக்காது நடத்தலை இது குறிக்கிறது. இதன் உண்மை பொருள் உரிமைகளை பெற்றுக்கொள்ளலை விட்டு தடுத்தலாகும். இவ்வெல்லா கருத்தையும் கொடுக்கும் வகையிலேயே கொடுமைப்படுத்தல் என மொழிபெயர்த்துள்ளோம். இந்த வகையில் இச்சொல் அனாதை மோசமாக நடாத்தப்படலின் எல்லா வடிவங்களையும் சித்தரிக்கிறது. எனவேதான் அக்கருத்தை சுட்டிக்காட்டும் வகையில் மொழிபெயர்த்தோம். இவ்வசனங்களில் வரும் அடுத்த பிரயோகம் உணவளிக்க தூண்டுவதுமில்லை என்பதாகும். வறுமை என்ற சமூக தீமையை ஒழிக்க பாடுபடல் சமூகத்தின் தனி மனிதர்களது கடமையாகும். அது நிறைவேற்றப்பட அதற்காக தூண்டப்படாமை ஒரு குற்றம் என இவ்வசனம் கூறுகிறது. ஒரு தனி மனிதன் ஏழைக்கு உணவளித்தல் என்ற கடமையை நிறைவு செய்தல் போதாது, அடுத்தவர்களை தூண்டி ஒரு கூட்டு செயற்பாடாக அதனை மாற்ற வேண்டும் என இவ்வசனம் விளக்குகிறது. 3வது வசனத்தில் அடுத்து அவதானிக்கத்தக்க பிரயோகம் ஏழைக்கு உணவளிக்க என்பதாகும். உண்மையில் இதன் மிகச் சரியான மொழிபெயர்ப்பு ஏழையின் உணவு என்பதாகும். ஏனெனில் தஆம் அல் மிஸ்கீன் என்ற அரபு பிரயோகம் உடைமை கருத்தை கொடுக்கிறது என்பது மிக தெளிவானதாகும். எனவே ஏழைக்கு உரிய உணவை கொடுக்க தூண்டுவதில்லை என்றுதான் அவ்வசனம் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். இந்த வகையில் செல்வந்தன் சம்பாதிப்பதில் ஒரு பகுதி ஏழைக்கு சொந்தமானதாக உள்ளது என்ற கருத்து பெறப்படுகிறது. இந்த வகையில் சொத்துரிமை என்பதற்கு வித்தியாசமானதொரு விளக்கத்தை அல் குர்ஆன் கொடுக்கிறது. ஒருவர் தனது உழைப்பால் சேகரிக்கும் சொத்தில் சமூகத்திற்கு உரித்தான ஒரு பகுதியும் உள்ளது என்பது இங்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. உண்மையில் அல் குர்ஆனின் வேறு பல வசனங்களும் இக்கருத்தை விளக்குகின்றன. விரிவஞ்சி அவற்றை இங்கு கொண்டு வருவதை தவிர்க்கிறோம். இவ்வாறு இவ்வசனங்கள் இரண்டும் சமூகத்தில் பலவீனமானவர்களது உரிமைகள் பற்றி மிக நுணுக்கமாக விளக்கியதன் பிறகு இக்கருத்தை தெளிவுபடுத்த இன்னொரு உண்மையை விளக்குகிறது. ஃபவைலுல் முஸல்லீன், இந்நிலையில் தொழுகையாளிகளுக்கு கேடே உண்டாகட்டும். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தமது தொழுகை குறித்து கவனீனமாக உள்ளார்கள். அல்லதீனஹும் யுராஊன், மேலும் அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்கே தொழுகிறார்கள். வயம்னஊனல் மாஊன், கைமாற்றாக கொடுக்கும் சாதாரண பொருட்களை அவர்கள் கொடுக்காது தவிர்த்துக் கொள்கிறார்கள். இந்நான்கு வசனங்களும் இந்த அத்தியாயத்தின் 2ஆம் பகுதி என கூறலாம். எனினும் முதற் பகுதியின் கருத்து தொடர்ச்சியாகவே இப்பகுதி அமைந்துள்ளது. மார்க்கம் என்பது வெறும் வெளித்தோற்றம் அல்ல. மார்க்க வழிபாடுகளுக்கு மனித நடத்தையில் ஒரு தாக்கம் காணப்பட வேண்டும். சமூக வாழ்வில் ஒரு நல்ல விளைவை அது கொடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத போது அந்த வணக்க வழிபாட்டின் வெளித்தோற்றம் எப்பெருமதியும் அற்றதாகும் என்ற இந்த விளக்கத்தையே இவ்வசனங்கள் கொடுக்கின்றன. அதாவது ஏழைகளுக்கு உணவளிக்கிறார்கள் இல்லை, அனாதைகளுக்கு அவர்கள் அநியாயம் இழைக்கிறார்கள், ஆனால் அதே வேளை அவர்கள் தொழுகிறார்களே என்ற கேள்விக்கு பதில் அளிக்கும் வகையில் இவ்வசனங்கள் அமைந்துள்ளன. தொழுகையாளிகளுக்கு கேடே உண்டாகும் என துவங்கும் 1ஆம் வசனத்தை அடுத்து கவனஈனமாக இருத்தல், பிறருக்கு காட்ட தொழல், சாதாரண பொருட்களை கைமாற்றமாக கூட கொடுக்காமை என
அத்தொழுகையாளிகளை அடுத்த வசனங்கள் வரையறுக்கின்றன. இப்போது இவ்வசனங்களை சற்று விளக்கமாக நோக்குவோம். அவைலுள்ளில் முசல்லீன், இந்நிலையில் தொழுகையாளிகளுக்கு கேடே உண்டாகட்டும். இவ்வசனம் முன்னைய வசனங்களோடு தொடர்பு படுகின்றது என்பதை காட்டும் வகையில் ஃப என்ற இணை பிடை சொல்லோடு ஆரம்பிக்கிறது. அந்த வகையில் தான் அதனை இந்நிலையில் என மொழிபெயர்த்துள்ளோம். அதாவது அனாதையை கொடுமைப்படுத்தல், ஏழைக்கு உணவளிக்க தூண்டாமை என்ற நடத்தைகள் மூலமாக மார்க்கத்தை நிராகரிக்கும் இந்நிலையில் இன்று அது பொருள்படுகிறது. இவ்வசனத்தில் கேடே உண்டாகட்டும் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வைல் என்ற அரபு பதம் கடும் வெறுப்பையும் தண்டனைக்கு உட்படலையும் உணர்த்த பிரயோகிப்பதாகும். கேடு, நாசம் என்ற கருத்தை அது கொடுக்கிறது. அத்தியாயம் ஹுமசாவின் போது இப்பதத்திற்கான பிரயோகத்தை ஓரளவு விரிவாக நோக்கினோம். ஆனால் இங்கு அது பிரயோகிக்கப்பட்டுள்ள ஒழுங்கு ஆச்சரியமானதாகும். தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் எனும் போது அதனை கேட்பவன் திடுக்கிடவே செய்வான். ஏனெனில் தொழுகை அதி உயர்ந்த புனிதமான செயல். தொழுகையின் வெளித்தோற்றத்தை கூட நாம் புனிதமாகவே எண்ணுவோம். அத்தகையதொரு செயலை செய்பவரை இவ்வளவு கடுமையாக சாடுவதாயின் இறைவன் ஒரு புனித செயலின் வெளித்தோற்றத்தை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்துவதனை மிக மோசமான செயலாக கருதுகிறான் என்பது நன்கு தெளிவாகிறது. ஏனெனில் இத்தகைய நடத்தை தான் மார்க்கம் பற்றிய நம்பிக்கை ஈனத்திற்கும் மனிதர்கள் மார்க்கத்தை பிழையாக புரியும் நிலைக்கும் இட்டு செல்லும். எனவே இவ்வாறு செய்வோர் மார்க்கத்தை அழிப்பதற்கு பங்களிப்பு செய்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கு மக்கள் பரவலாக தொழுகிறார்கள். தொழுகையை விடுவோர் மிகவும் குறைவு. ஆனால் அக்கிராமத்தில் வறுமைக்குட்பட்டோர் குறிப்பிடத்தக்க ஒரு வீதத்தில் காணப்படுகின்றனர். அவர்கள் மிகவும் துன்பத்துடன் தமது வாழ்வை ஓட்டிச் செல்கின்றனர். அங்கு விதவைகள் ஒரு தொகையினர் காணப்படுகிறார்கள். அந்த வகையில் தந்தையற்ற பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் சரியாக பராமரிக்கப்படுகிறார்கள் இல்லை. தமது உரிமைகளை பெற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கு இடமளிக்கப்படுவதில்லை. இப்படியதொரு கிராமம் காணப்பட்டால் அதனை ஒரு முஸ்லிம் கிராமமாக கொள்ள முடியாது என்பதுதான் இவ்வசனங்கள் கூறுகின்றன. உண்மையில் இது ஒரு கற்பனை உதாரணம் அன்று. துரதிருஷ்டவசமாக இது எமது சமூக யதார்த்தம். இப்பின்னணியில் இறை மார்க்கத்திற்கு ஒரு பிழையான முன்மாதிரியாக நாம் இருக்கிறோம் என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும்.